ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட் செஃப். இன்றைக்கி நம்ம ரொம்ப சூப்பரான மாங்காய் ஊறுகாய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். பார்க்கவே ரொம்பவே அட்டகாசமாக நாக்கில் எச்சி ஊறுற மாதிரி இருக்குல்ல, அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராகவும் சுவையாகவும் மணமாகவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சம்மர் டைமில் மாங்காய் அதிகம் கிடைக்கும். அதை நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு வச்சிட்டிங்க அப்படின்னா நமக்கு தயிர் சாதத்துக்கு பசஞ்சு சாப்பிட ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இந்த மாதிரி குண்டு மாங்காயை எடுத்திருக்கேன். மேலே அந்த காம்பு பகுதியை மட்டும் கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எந்த மாங்காய் கிடைக்குதோ அதை எடுத்துக்கோங்க. மண் சட்டியில் ஊறுகாயை ஊற வச்சோம் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி சைஸில் நான் கட் பண்ணிவிட்டு மண் சட்டியில் நான் போட்டிருக்கேன். நீங்கள் ஒரு கெட்டியான பாத்திரம் கூட எடுத்துக்கோங்க. இதில் நல்லா ஒரு கையளவுக்கு உப்பை போட்டு 3-4 நாள் நல்லா குலுக்கி விட்டு வெயிலில் காய வச்சுக்கோங்க. அது நல்லா ஊறி வரும். இப்போ ஊறுகாய் செய்கிறதுக்கு பொடி ரெடி பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் வெந்தயம் எடுத்திருக்கேன். இதை ரெண்டையும் வடை சட்டியில் நல்லா எண்ணெய் ஊற்றாமல் நல்லா வறுத்துக்கலாம். அடுப்பு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. கடுகு நல்லா வெடித்து கலர் சேஞ்ச் ஆகி வந்துடும். அதுக்கப்புறம் வெந்தயத்தை போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க சிம்மில் வச்சு. இது ரெண்டுமே நல்லா வறுத்ததுக்கப்புறம் ரெண்டையும் ஒன்றா கொட்டி நல்லா பொடியாக அரைச்சிக்கலாம். பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு வடை சட்டியில் நல்லா ஒரு உங்களுக்கு ஊறுகாயோட அளவை பொறுத்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் 3-4 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். இதில் கடுகு சேர்த்து நல்லா பொரியட்டும். இப்போ நம்ம பாருங்கள், வெயிலில் நல்லா பரட்டி வச்ச அந்த ஊறுகாய் உப்பில் நல்லா ஊறி இருக்குது. இந்த அளவுக்கு நீங்கள் உப்பு போடணும். நல்லா ஒரு 1/4 கை அளவுக்கு உப்பு எடுத்து போட்டு நல்லா அப்பப்போ உலுக்கி வெயிலில் வச்சிங்கன்னா நல்லா ஊறி வரும். இது நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஊறி இருக்கிற மாங்காய் இது இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பொடியை 2-3 ஸ்பூன் வரைக்கும் நல்லா சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம எண்ணெயில் கடுகு பொரிஞ்சிருச்சு. இதில் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை போட்டோன்னே நல்லா தெரிக்கும். ஸோ அதனால் ஓடி வந்துட்டேன். இப்போ இதில் 3 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வரமிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. காரம் கம்மியாக வேணும்னா கம்மியாக சேர்த்துக்கோங்க, அதிகமாக வேணும்னா அதிகமாக சேர்த்துக்கோங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து அந்த எண்ணெயை ஆஃப் பண்ணிடுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு எண்ணெய் கருகிடாமல் போட்ட உடனே ஒரு 2 கிளறி நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த மாங்காயில் இதை ஊற்றிக்கோங்க. இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே மாங்காயில் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த பொடி, மிளகாத்தூள், எண்ணெய் எல்லாமே மாங்காயில் மிக்ஸ் ஆகணும். அந்தளவுக்கு நல்லா ஃபுல்லாக பரட்டிடுங்க. இப்போ இது உங்களுக்கு உடனே சாப்பிட வேணும்னா நீங்கள் அடுப்பில் வச்சு நல்லா கிளறிக்கலாம். 5-10 நிமிஷத்துக்கு அடுப்பில் வச்சு நல்லா கிளறிக்கோங்க. அதுக்கப்புறம் மூடி போட்டு மூடிடுங்க. இது உடனே சாப்பிட்றதுக்கு. அது மட்டும் இல்லாமல் மாங்காயோட தோல் கெட்டியாக இருக்குது அப்படின்னா அது நம்ம இந்த மாதிரி வடை சட்டியில் அடுப்பில் வச்சு கிளறும்போது அது நல்லாவே சீக்கிரம் ஊறிடும். நல்லாவே சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சூப்பராகவும் மணமாகவும் இருக்கும். இப்போ இந்த மாதிரி அடுப்பில் வச்சு கிளறிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் வெயிலில் வச்சு 3-5 நாளைக்கு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டு இந்த மாதிரி கிளறி விட்டுகிட்டே இருக்கலாம். அதுவுமே எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வெளியில் நல்லா ஊறி சூப்பராக இருக்கும். உங்களுக்கு உடனே வேணும்னா நீங்கள் அடுப்பில் வச்சு ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வெயிலில் வச்சு எடுத்தாலும் நல்லாவே கெட்டு போகாமல் 1 வருஷத்துக்கு சூப்பராக இருக்கும். பாருங்கள், நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாமே நல்லா பிறண்டு வந்திருக்கு. இப்போ இதை ஒரு கண்ணாடி பாட்டில் இல்லைன்னா பீங்கான் இதில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்பவே சூப்பரான சுவையான மாங்காய் ஊறுகாய் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். நம்ம ஒயிட் ரைஸ்க்கு போட்டு கூட நம்ம பிணைஞ்சி சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். தயிர் சாதத்துக்கு, தாளித்த சாதத்துக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். வெரைட்டி ரைஸ்க்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாப்பி குக்கிங்.